நாம் தமிழர் பேசினாரு, எங்க கட்சி தொண்டர் யாராவது குடிச்சிட்டு கூட்டத்துக்கு வரானா சார்? பல கட்சியில் தலைவரே குடிச்சிட்டு தான் சார் வரான். வீடியோவே இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அரசும் செய்யாத சாதனையாக 4.25 ஆண்டு காலத்தில் இந்த அரசு கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. மாநிலத்தில் போறலாம் தமிழ்நாட்டில் படிக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் கல்வியின் வளமும் கட்டமைப்பு தான் அதுக்கு முக்கியமான காரணம். நீங்க கட்சி ஆரம்பிச்சு எந்த மக்கள் பிரச்சனை ரோடுக்கு வந்து போராடி இருக்கீங்க? உங்ககிட்ட தாங்க போலீஸும் மக்களும் போராடிட்டு இருக்கிறாங்க. நீங்க ரோடுக்கு வந்து போராட மத்திய அரசை கண்டித்து ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு உண்ணாவிரதம், ஒரு நாட்டு மக்களை குரல் கொடுத்திருப்பீங்களா? விர்ச்சுவல் வாரியர் சார், எல்லாருமே வந்து ஆன்லைன்ல இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றை எடுத்து பார்க்குற போதெல்லாம் அரசியல் களத்தில் குறிப்பாக 80க்கு பிறகு இன்னும் ஆண்டு வாரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 77 எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு குறிப்பாக 1980 திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்த பிறகு அதனுடைய தலைவராக இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு இளைஞரணி அமைப்புக்கு பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் 35 ஆண்டு காலமாக இளைஞர்கள் ஈர்க்கக்கூடிய ஒரே சக்தி மிக்க தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இருந்தார், இருக்கிறார், இருக்கப் போகிறார் என்பதை இங்கு ஆணித்தரமாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கால சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், கவர்ச்சிகள் அலைமீசி இருக்கலாம், மதத்தை கொண்டு வந்து முன்னிறுத்தி இருக்கலாம், ஜாதியின் பெயரால் ஓட்டு கேட்டிருக்கலாம், மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்டிருக்கலாம், சினிமாவை காண்பித்திருக்கலாம். ஆனால் இளைஞர்கள் கூட்டம் என்று சொன்னாலே குறிப்பாக 2 கூட்டங்கள் உண்டு. அறிவுசார் கூட்டம் என்று ஒரு கூட்டம் உண்டு, அல்லது எதுவுமே தெரியாமல் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற கருத்து தெரிவிக்கிற கூட்டங்கள் உண்டு, சினிமாவை பார்த்து மாயையில் இருக்கிற கூட்டங்கள் உண்டு, ஜாதிய ரீதியாக அமைப்பில் இருக்கிற கூட்டங்கள் உண்டு. ஆனால் எந்த இளைஞரை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், எப்பேற்பட்ட இளைஞர்கள் விரும்புகிறார்கள் நாம் தீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டின் நிலைமையை, நாட்டின் பாதுகாப்பை, கலாச்சாரத்தை, மொழியை, வளத்தை, படிப்பை, கல்வியை, மேம்பாட்டை எந்த இளைஞன் விரும்புகிறானோ அந்த இளைஞன் எந்த முதல்வரை விரும்புகிறான் என்பதான் இங்கே பார்க்க வேண்டும். பொதுவாக எல்லாரும் இளைஞரை எடுத்துக்க முடியாது. அதனால தான் 4 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். அதான் பொதுவாக எல்லா இளைஞரும் எடுத்துக்க முடியாது. இளைஞர்னா எல்லாரும் இளைஞராக இருக்கலாம். 20 வயசுலேருந்து 35 வயசு இளைஞராக, 40 வயசு இளைஞராக கணக்கில் இருக்கலாம். ஆனால் அந்த இளைஞருடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கிறது, அந்த இளைஞர் நாட்டை பற்றி என்ன யோசிக்கிறான், அந்த இளைஞன், அந்த இளைஞி அந்த மொழியை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி, நாட்டின் பண்பாடை பற்றி என்ன யோசிக்கிறார்கள். குறிப்பாக இன்று நாம் பேசுகிற மொழி அன்னை மொழி, தாய்மொழி. ஏறத்தாழ 38 ஒரு மொழியெதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு போராட்டம், 65 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், 84 இந்திய எதிர்ப்பு போராட்டம், இப்பொழுதும் மறைமுகமாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தைரியமாக நம் தாய்மொழி தமிழ் மொழியை முதல் மொழியாக, முதன்மை மொழியாக, தமிழ்நாட்டின் ஆட்சி மொழியாக பேசி கொண்டிருக்கிறோம். இது சாதாரணமாக கிடைத்ததா? பல பேருடைய உயிர் தியாகமும், பல பேருடைய தீக்குளிப்பும், பல பேருடைய விஷமருந்தியும், பல பேர் சிறைச்சாலையில் வாடியும், பல பேர் துப்பாக்கி குண்டுகள் மார்பு காட்டியும் இந்த மொழி இன்று பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாட்டின் இளைஞர்களால் மட்டுமே நடத்தப்பட்டது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. சரி, ஆக அப்பேற்பட்ட இளைஞர்கள் தான் அவர்கள் யாரை யோசிக்கிறார்கள், அவங்க யாரை விரும்புகிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்கல்வியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள், சிறந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. சிறந்த 100 கல்வியில் 15 கல்விகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்முடைய இளைஞர்கள் தான், நம்முடைய மாணவர்கள் தான் மற்ற வெளிநாடுகளோடு போட்டி போடக்கூடிய வளர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய இளைஞர் தமிழ்நாட்டின் கட்டமைப்பு தான், கல்வி கட்டமைப்பு தான், கல்வி முறை தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால் இப்பேற்பட்ட இளைஞர் பயின்றவர்கள் யாரை முதலமைச்சர் வேட்பாளர்னா இவர்களை தயார்படுத்தியது யார்? தயார்படுத்தியது எந்த இயக்கம்? பேச வைத்தது யார்? இன்றைக்கி லேப்டாப் பேசுகிற போது நீங்கள் சொன்னீங்க லேப்டாப் கடந்த கால ஆட்சியில் வழங்கப்பட்டது என்று. நீங்கள் திராவிட இயக்க ஆட்சி எடுத்துக்கொண்டால் அது எம்ஜிஆரோ, கலைஞரோ, ஜெயலலிதாவோ, எங்கள் முதலமைச்சர் தளபதி யாராக இருந்தாலும் அது திராவிட இயக்கமாக தான் பார்க்கப்பட்டது. 50 ஆண்டு, உங்கள் பார்வையில் சொல்லணும்னா 50 ஆண்டுகள திராவிட இயக்க ஆட்சிகள்ன்ட்டு. எல்லோருடைய ஆட்சியிலும் ஒன்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அது கல்விக்கு. அந்த கல்வி சரியான முறையில் பயின்றவரெல்லாம் இன்று சரியான திசையிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த அரசும் செய்யாத சாதனையாக இந்த 4.25 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் முதலமைச்சர் போகிற இடத்தெல்லாம் சொல்வது, எல்லா அரசு நிகழ்ச்சியிலும் பேசுவது, எந்த மாணவர் அமைப்பை பார்த்தாலும் பேசுவது, யாரை சந்தித்தாலும் சொல்வது, முதலில் படியுங்கள். இந்த அரசு கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது, இந்த அரசு கல்வியை தான் ஊக்குவிக்கிறது. நீங்கள் நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும், லேப்டாப் திட்டமாக இருந்தாலும், மாணவருக்கு இலவச பஸ் பாஸ் திட்டமாக இருந்தாலும், அல்லது 10th +2 மாவட்ட அளவில் முதல் 3 மதிப்பெண்கள் சிறந்த மதிப்பெண்களுக்கு செலவை அரசு ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும், இன்றைய தினம் இந்த அளவிற்கு தமிழ்நாடு வெளிநாடோடு போட்டி போடுகிறது.
மாணவருடைய அறிவுத்திறனை வளர்த்திருக்கிறது. நாம் தான் எல்லோரோடும் பேசப்படுகிறோம். அல்லது அண்டை மாநிலத்தில் இருப்பவரெல்லாம் தமிழ்நாட்டில் படிக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டின் கல்வியின் வளமும் கட்டமைப்பு தான் அதுக்கு முக்கியமான காரணம். இவ்வளவெல்லாம் சொல்றீங்க. ஜென்சி கிட்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்களே, அவங்க உங்களை தேர்ந்தெடுப்பாங்களா? 2026 உங்களுக்கான களமா? 2020 தேர்தல் முதல்ல சொன்னேன், இந்த இளைஞர்களை இரண்டா பிரிக்கலாம் அப்படின்ட்டு. அந்த குரூப்ல இவங்க இல்லை. அப்போ நான் அதான் சொல்கிறேன், யாருக்கு மொழிப்பற்று இருக்கிறதோ, யாருக்கு இனப்பற்று இருக்கிறதோ, யாருக்கு கலாச்சார பற்று இருக்கிறதோ, யாருக்கு தமிழ்நாட்டின் தொன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று யோசனை இருக்கிறதோ, யாருக்கு தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று அக்கறை இருக்கிறதோ, யார் தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ, யார் டெல்லி ஆதிக்கத்தை எதிர்த்து போராட முடியும் என்று போராட வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அல்லது நமக்கு தான் தமிழ்நாடு தான் சிறந்தது என்று யாருக்கு மனதில் தோன்றுகிறதோ. திரு சாதிக் சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனநிலையா தெரியலையா? இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்களா? நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஜென்சி பசங்க நினைச்சிடாதீங்க. நான் கேட்கறது இந்த வருஷம் இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க. அதுல எல்லாருமே அப்படி இல்ல. நான் அதான் முதல்ல சொல்லிட்டேனே, மொழியின் மீது பற்று இருக்கிறார்கள், கலாச்சாரத்தின் மீது பற்று இருக்கிறார்கள், மாநிலத்தின் மீது பற்று இருக்கிறார்கள். தன்னுடைய மாநிலம் எல்லோரும் எல்லா விதத்திலையும் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறவன் இருக்கிறான். தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறான். தான் குடும்பம், தன்னுடைய வீடு, நான் இருக்கிற இடம் நல்லா முன்னேறி இருக்கணும்னு நினைக்கிறான். அடிப்படை கட்டமைப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரம், மாசற்ற காற்று, உணவு இவையெல்லாம் தரமாக கிடைக்க வேண்டும். அறிவு சார்ந்து சிந்திக்கிற எல்லா இளைஞர்களும் தமிழ்நாட்டில் ஒரு 80% இருக்கிறார்கள். நீங்கள் சொல்லுகிறவர்கள் ஒரு 20% இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். 20% பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. 80% இருப்பவர்கள் அறிவார்ந்து யாரை யோசிக்கிறான், யாரை ஆதரிக்கிறான், யார் பின்னால் போவான்னு சொன்னால், உங்களுக்கு உதாரணத்துக்கு சமீபத்தில் நடந்த ஒரு தனியார் கல்லூரி நடத்திய கருத்து கணிப்பே சொன்னது, தேர்தல் களத்தில் இன்று தேர்தல் வைத்தாலும் மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த கருத்து. இளைஞர்கள் யார் முதலமைச்சரை வேட்பாளர்? இளைஞர்கள் மட்டுமே ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் சொன்னதும் ஒத்துமொட்ட இளைஞர்களும் ஒரு கட்சிக்கு இருக்குன்னு சொல்லல. இருக்கிற இளைஞர்களில் அவர்கள் நடத்திய கருத்து கணிப்பு அவர்கள் சொன்னார்கள். அதுல தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார், எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார், அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற மாற்றுக் கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள். அல்ல இளைஞர்கள் மட்டும் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துட முடியுமானா இல்ல. 6 கோடி வாக்காளர்ல 1 கோடி அவங்க இருக்கலாம், மீதி 5 கோடி இருக்கிறார்கள். ஆக ஏகோபித்த ஆதரவு. இன்னைக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4.25 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டின் கல்வி வளம், வேலைவாய்ப்பு, தொழிற்சாலைகள், சுற்றுச்சூழல் இதையெல்லாம் ரசிக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்களே, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய இளைஞர் இருக்கிறார்களே, இல்லை இதெல்லாம் அடைய வேண்டும் சிந்திக்கிற இளைஞர் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் நேசிக்கிற விரும்புகிற முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். ஏன்னா அறிவார்ந்து யோசித்தால், அறிவை பயன்படுத்தினால், படித்த படிப்புக்கு வேலை கிடைக்க வேண்டும், நாடு நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க எல்லாமே வெளிநாட்டுக்கு போகணும், நல்ல மரியாதை கிடைக்கணும், வெளிநாட்டுக்கு படிக்க போகணும், அரசு உதவி கிடைக்கணும். இதை முதலமைச்சர் சொன்னார், நீங்கள் படிப்பது மட்டும்தான் உங்கள் வேலை, உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய வேலைன்ட்டு அந்த லேப்டாப் தர நிகழ்ச்சியில் பேசினார் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இளைஞர்கள் முன்னேற வேண்டும். அப்படி அவங்க முன்னேறனா அவங்க இளைஞர்களுக்கு தெரியாதா யார் முன்னேற்றுகிறார்கள்? நான் முதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா? அதில் 47 பேர் ஐஏஎஸ்க்கு யார் பாஸ் பண்ணா? இன்னைக்கு லேப்டாப் யார் கொடுத்தா? இன்னைக்கு கல்விக்கு யார் அதிக செலவு செய்யறா? அதிக யார் கொடுத்தா? எத்தனை பேர் பயனடைஞ்சாங்க எதுல? நான் முதல்வன் திட்டத்துல அப்படின்னு ஒரு கணக்கு அந்த மாணவர்கள் யோசிப்பாங்களா? இல்ல நிச்சயமா. அதாவது நான் முதல்வன் திட்டத்துல சேர்ந்து படித்தவர்களுக்கு தெரியும். ஓகே. இல்ல நான் முதல்வன் திட்டத்தை ஒன்றும் புரிதலே இல்லாம இருக்கும், தேடி பார்க்கணும்னு தெரியும். இது வரைக்கும் எந்த அரசு பணி எடுத்துக்கொண்டாலும், நான் சொல்றது ஒன்றிய அரசு பணி எது எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டு இளைஞருடைய எண்ணிக்கை 0வாக தான் இருந்தது. பங்கெடுக்கலையா? பங்கெடுத்தார்கள். ஆனால் அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியல. ஆனால் அந்த வங்கி பணியாக இருந்தாலும், ரயில்வே பணியாக இருந்தாலும், இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருந்தாலும், துறைமுகமாக இருந்தாலும், ஏர்போர்ட்டாக இருந்தாலும், வருமான வரித்துறையாக இருந்தாலும், கேந்திர வித்யாலயா ஸ்கூலாக இருந்தாலும், எந்த ஒன்றிய அரசு பணியில் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க வைத்த பரீட்சை முறையும் அவங்க கேட்ட கேள்வியும் நமக்கு செட் ஆகாமே இருந்தது. இதில் நம்ம பசங்க உள்ள போகணும், தமிழ்நாட்டு இளைஞர் உள்ள போகணும் தான் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்றிய அரசு பணியிலும் வங்கி பணியிலும் போய் கொண்டிருப்பதை நம்ம அன்றாட செய்தியாக பார்த்து கொண்டிருக்கோம். இந்த திட்டத்தின் மூலமா மட்டும் இதுல சேர்ந்தவர்கள் தனியா கோச்சிங்ல போய் பயின்று போறவங்க நம்ம கிடையாது. தனியா போய் கோச்சிங்ல போயிருந்தா கடந்த காலத்துல வந்திருக்கணுமே, வர முடியல. ஆனா இன்றைக்கு அவளுக்கு செலவு இல்லாமல் படிப்பதற்கு உதவித்தொகையும் கொடுத்து அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை தயார்படுத்தி, ஆக தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்குற இப்படி ஒரு முதலமைச்சரை இளைய தலைமுறை விரும்புமா? அல்லது கவர்ச்சியை மட்டும் காட்டிவிட்டு போகிறவரை விரும்புமா? அல்லது பொய் வாக்குறுதியை கொடுத்து விட்டு போறவர்களை விரும்புமா? அல்லது தன் வாழ்க்கையை சூனியமாக்குபவரை விரும்புமா?
அல்லது தன் வாழ்க்கையில் விலைக்கேற்றி வைப்போரை இளைய தலைமுறை விரும்புமான்னு கேட்டால் அறிவு சார்ந்த எந்த இளைஞனும் சொல்லுவான் தன் வாழ்க்கையை விலைக்கேற்றி வைக்கிற தன் குடும்பத்தை, மொழியை, கலாச்சாரத்தை, மாநிலத்தை பாதுகாக்கிறவை தான் இளைய தலைமுறை விரும்பும். அந்த அறிவு சார்ந்த இளைய தலைமுறை விரும்புகிற தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார்.